வீரருக்கு ஏற்பட்ட சோகம். பண ஆசையால் நண்பர்கள் செய்த காரியம். தாரில் கொதித்த உடல். தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி பகுதியில இருக்கிற அழகியநல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர் முன்னாள் ராணுவ வீரர் துரைபாண்டி. இவர் ஒரு முன்னாள் ராணுவ வீரர் மட்டும் இல்லாமல் தேர்வு எழுதி ரயில்வே துறையில பணியில சேர்ந்து ஓய்வு பெற்றவரும் கூட. இவரினுடைய மனைவி மலர்விழி. இவங்க திருப்பத்தூர் அரசு மேல்நிலை பள்ளியில பேராசிரியரா பணிபுரிஞ்சிட்டு வராங்க. இவங்க 2 பேருமே சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிற குன்றக்குடி பகுதியில வசிச்சுட்டு வராங்க. இவங்க 2 பேருக்கும் அடிக்கடிக்கு தகராறு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி தகராறு ஏற்படும் போது துரைபாண்டி கோச்சிக்கிட்டு அவருடைய சொந்த ஊரான அழகியநல்லூருக்கு போறத வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி ஜனவரி 27ஆம் தேதி இவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன தகராறு ஏற்படுது. அதனால கோச்சிக்கிட்டு தன்னுடைய சொந்த ஊரான அழகியநல்லூருக்கு துரைபாண்டி அவர்கள் போறாரு. ஆனா அன்னைக்கு போனவர் திரும்பி வீட்டுக்கு வரவே இல்லை. என்ன சண்டை வந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை கணவன் மனைவி இடையே வந்தாலும் மனைவி போன் பண்ண உடனே எடுத்து பேசுற துரைபாண்டி 1 வார காலமா மனைவி கால் செய்தும் அந்த காலுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. இதனால சந்தேகம் அடைந்த மனைவி மலர்விழி என்ன பண்றாங்க, இது குறித்து காவல் நிலையத்துல புகார் ஒன்று தெரிவிக்கிறாங்க. காவல்துறையினர் இந்த புகாரை விசாரணைக்கு மேற்கொள்றாங்க. அப்போ இவருடைய துரைபாண்டியினுடைய வங்கி பரிவர்த்தனை பற்றியும் மொபைல் போனையும் ஆய்வு செய்யறாங்க. அப்படி ஆய்வு செய்யும் போதுதான் ஒரு அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, துரைபாண்டியினுடைய வங்கி கணக்குல இருந்து சுமார் ஒரு 8 லட்சம் வரைக்கும் ஒண்டிப்புலி நாயக்கனூர் கிராமத்தை சேர்ந்த ராம்குமார் என்பவருக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் அனுப்பப்பட்டது தெரிய வந்திருக்கு. இதனால ராம்குமார் மேல சந்தேகம் அடைந்த போலீசார் என்ன பண்றாங்க, ராம்குமாரை கைது செய்து விசாரணைக்கு மேற்கொள்றாங்க. இந்த விசாரணையில ராம்குமார் செய்த கொடூர சம்பவங்கள் தெரிய வருது நமக்கும் போலீசாருக்கும். ராம்குமாரும் அவருடைய நண்பரான பாண்டியும் ஜோவில்பட்டி கிராமத்துல இருக்கிற தார் உற்பத்தி செய்யற நிறுவனத்துல பல ஆண்டுகளா வேலை செஞ்சுட்டு வராங்க. இவங்க 2 பேரும் ஒரு நல்ல நண்பர்களும் கூட. இந்த பாண்டின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, துரைபாண்டியும் இவங்களும் ஒரு நீண்ட கால நண்பர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. வயது மூப்பு காரணமா துரைபாண்டி என்ன பண்ணியிருக்காரு, இவங்க 2 பேருக்கிடையும் நான் ஒரு கார் வாங்கணும், கார் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க, செகண்ட் ஹேண்ட்ல 2.5 லட்சம் மதிப்புள்ள ஸ்கார்பியோ காரை செகண்ட் ஹேண்ட்ல வாங்கியிருக்காங்க. 2.5 லட்சம் மதிப்புள்ள ஸ்கார்பியோ காரை வாங்கி அது துரைபாண்டி கிட்ட 3.5 லட்சம் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி வித்திருக்காங்க. ஒரு நாள் இந்த கார் பழுதாகுது. துரைபாண்டி என்ன பண்றாரு, பழுதாகுது எதுக்கு, இது தேவையில்லை அப்படின்னு இந்த காருடைய ஓனர் கிட்டே டைரக்டா போய் பேசியிருக்காரு. எனக்கு இந்த கார் வேணா, என்னுடைய காசு கொடுத்துருங்க அப்படின்னு. ஆனா அப்போதான் துரைபாண்டிக்கு தான் ஏமாற்றப்பட்டது தெரிய வந்திருக்கு. காரினுடைய மதிப்பு 2.5 லட்சம் அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. இதனால கடுப்பான துரைபாண்டி அவருடைய நண்பர்கள் 2 பேர்கிட்டயும் போய் பேசியிருக்காரு. என்னையே ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சண்டையும் போட்டிருக்காரு. இது குறித்து ஊர் மக்கள் கிட்ட இவங்களை பத்தி அவமானமும் படுத்தி இருக்காரு. இதனால அவமானமாகி கோபமான ராம்குமாரும் பாண்டியும் என்ன பண்ணியிருக்காங்க, தான் பணிபுரிகிற இவங்க 2 பேரும் பணிபுரிகிற அந்த தார் உற்பத்தி ஆலைக்கு வர சொல்லியிருக்காங்க. தான் முதலாளி கிட்ட இருந்து உங்களுக்கு நாங்க ஏமாத்தின பணத்தை வாங்கி கொடுத்துறதா அப்படின்னு சொல்லி துரைபாண்டிய அந்த ஆலைக்கு வர சொல்லியிருக்காங்க. இவங்களை நம்பி போன துரைபாண்டிக்கு என்ன நடந்திருக்குன்னா, இவங்க 2 பேரும் துரைபாண்டிய, வயதான முன்னாள் ஆர்மி மேன் துரைபாண்டிய கட்டையாலேயே அடிச்சு சாவடிச்சிருக்காங்க. சாவடிச்சது மட்டும் இல்லாம அவங்க பண்ண அடுத்த செயல் தான் ரொம்ப அதிர்ச்சிகரமான செயலா இருக்கு. துரைபாண்டியினுடைய உடல் போலீசாருக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு தார் கொதிக்க வைக்கிற கலன்ல துரைபாண்டியினுடைய உடலை போட்டு சுமார் 170 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில கொதிக்கவும் வச்சிருக்காங்க. இத விசாரணையில தெரிஞ்சுக்கிட்ட காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு போய் சுமார் 12 டன் கொள்ளளவு கொண்ட அந்த தார் கொப்பரையில இருந்து தாரை மட்டும் வெளியேற்றிட்டு துரைபாண்டியினுடைய எஞ்சிய எலும்பு பாகங்களை மட்டும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இவங்க ராம்குமாரும் பாண்டியும் துரைபாண்டிய கொன்னது மட்டும் இல்லாம, கொன்னதற்கு பிறகு ராம்குமார் என்ன பண்ணியிருக்காரு, ஆல்ரெடி ராம்குமார் கிட்ட துரைபாண்டி ஏடிஎம் கார்டு கொடுத்து காசு எடுத்துட்டு வர சொல்றது, யூபிஐ நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்து அவங்களுடைய ரிலேஷன்ஸ்க்கு பணம் அனுப்ப சொல்றதுன்னு பல வேலைகளை வழக்கமா வச்சுட்டு இருக்காரு. இதனால ஏடிஎம் பாஸ்வேர்டு, யூபிஐ பாஸ்வேர்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ராம்குமார் துரைபாண்டி இறந்ததற்கு பிறகு
அவருடைய அக்கவுண்ட்ல இருந்து இவருடைய அக்கவுண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 8 லட்சம் வரைக்கும் பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. ராம்குமார் இந்த செயலை ஒரு பக்கம் செஞ்சு இருக்க, மறுபக்கம் பாண்டி என்ன பண்ணியிருக்காரு, துரைபாண்டியினுடைய நகைகள்லாம் எடுத்து கூட்டுறவு வங்கியில அதை அடகு வச்சிருக்கிறதும் தெரிய வந்திருக்கு இந்த விசாரணையோட முடிவுல. இப்ப ராம்குமாரும் பாண்டியும் காவல்துறையினரால கைது செய்யப்பட்டு அவங்க கிட்ட இப்ப விசாரணை மேற்கொண்டு வருது. கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த சம்பவம் நடந்திருக்கு. தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து விலாவரியாக பேசுவோம். இது போன்ற செய்திகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலைய கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.